வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து 8 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற இனத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு துணை ஆசிரியர். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 45,000 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்ஏ தமிழ் அல்லது இதழியல் அல்லது தொல்லியலில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 50 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 15 மென்ஷன் பண்ணிட்டாங்க. பதிப்பு அனுபவம் பெற்றிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சுவடியியல் வல்லுநர். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 40,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கணும். அது கூட ஓலைச்சுவடி பட்டய சான்றிதழ் நீங்கள் வச்சிருக்கணும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கணினி வல்லுநர். இதில் 2 வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா சுவடியல் பட்டப்படிப்பு நீங்கள் 1 வருஷம் படித்து முடிச்சிருக்கணும். அது கூட நீங்கள் டிபிடி அண்ட் இன்டிசைனிங் அல்லது ஃபோட்டோஷாப் படிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது தொழில்நுட்ப வல்லுநர் அல்லது மின்படியாக்க பணியாளர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியலில் ஓராண்டு சுவடியல் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். மின்படியாக்கத்தில் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தா ஈஸியாக இருக்கும். பட் தமிழ் வேர்ட்ஸ் வந்து கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது தொல்லியல் அல்லது தொன்மை ஓவியங்கள் குறித்த ஆய்வு அலுவலர். இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. தொல்லியல் அல்லது மரபு ஓவியங்கள் புனரமைப்பு ஓவிய பாதுகாப்பு விதிகள் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க தொல்லியல் துறை அல்லது பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மரபு ஓவிய புனரமைப்பாளர். இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு முதுகலை நுண்கலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். அது கூட காட்சிய படிப்பு அல்லது புனரமைப்பு மற்றும் ஓவியங்கள் மற்றும் என்ஆர்எல்சி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. புனரமைப்பு ஓவியர் அல்லது புனரமைப்பு ஓவிய பணியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டு பணி அனுபவம் கேட்குறாங்க. ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு வேணும். அடுத்தது ஆய்வுக்கூட உதவியாளர். இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் பாடத்தை படிச்சிருந்தாலே போதும். சயின்ஸ் பாடத்தில் 60% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர். இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ஆய்வக பொருள்களை வந்து சுத்தம் செய்ய தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த 7வது போஸ்ட்டு 8வது போஸ்ட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 3வது போஸ்ட்டுமே எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்ட்டுக்கும் நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 2/3/2024. இதுக்கு ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் தபால் வழியாக அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நேராக கொண்டு போய் கொடுக்கலாம். எந்த அட்ரஸில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3304 த போஸ்ட் மாஸ்டர் நுங்கம்பாக்கம் எம்டிஓ ஹபிபுல்லா ரோட் டி நகர் நார்த் போஸ்ட் ஆஃபீஸ் அப்ஸ்டர்ஸ் நுங்கம்பாக்கம் சென்னை 600034. அங்கே கொடுத்துருந்த எல்லா குவாலிஃபிகேஷனையுமே தமிழில் கொடுத்துருந்தாங்க. இந்த அட்ரஸை மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, அலுவலக தொடர்புக்கான ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. சா முருகன், கண்காணிப்பாளர், ஆணையர், அலுவலகம், W பிரிவு, கைபேசி எண் 8678900480. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டிஎன்ஹெச்ஆர்சிஇ அஃபீஷியல் வெப்சைட்டில் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும், அதுக்கு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸை வச்சு அனுப்புங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.